நாம் நோன்பை ஏன் வைக்கின்றோம்? காலையிலிருந்து மாலை வரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்காக நாம் எதற்கு பட்டினியாக இருக்க வேண்டும் என்று நிறைய பேருக்கு ஒரு கேள்வி உண்டு. அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பை பற்றி அறிமுகம் செய்யும் பொழுது இவ்வாறு கூறுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், உங்களின் மீது நோன்பை நாம் கடமையாக்கி உள்ளோம். கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது போன்று உங்களுக்கு நாம் கடமையாக்கப்பட்டுள்ளோம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதற்காக உங்களுக்கு கடமையாக்கணும் என்று சொல்லுகின்றான். லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வா உடையவர்களாக ஆகுவதற்காக தான் நாம் உங்களுக்கு நோன்பை கடமையாக்கியுள்ளோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். அன்பிற்குரியவர்களே, நாம் காலையிலிருந்து மாலை வரை பட்டினியாக இருப்பதற்கு காரணம் தக்வா உடையவர்களாக ஆகுவதற்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நோன்பை கடமையாக்கியுள்ளான். வரக்கூடிய ரமலானில் 30 நோன்பையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்காக வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோன்பை எதற்காக நமக்கு கடமையாக்கினானோ அந்த நோக்கத்தை அடைவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. மேலும் உங்களுடைய இஸ்லாமிய நண்பர்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா